தொழில்துறை அமைச்சர் கீர்த்தனா அவங்க வந்து கொரியா போயிருக்காங்க, சவுத் கொரியா. போயிட்டு அங்கேருந்து ஃபோட்டோஸ்லாம் ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதை எடுத்து நியூஸ் போட்டிருக்காங்க. தந்தி டிவியில் நியூஸ் வந்திருக்கு. இந்த மாதிரி $4 பில்லியன் ஒப்பந்தம் போடப்பட்டது. கீர்த்தனா போன உடனே அங்கே கொரியாவிலேருந்து அவங்க இப்படி போஸ்ட் கொடுத்து எல்லாரையும் நிற்க வச்சு, கொரியாக்காரங்கெல்லாம் நிற்க வச்சு இப்படி போஸ்ட் கொடுத்து ஒரு ஃபோட்டோ போட்டிருக்காங்க. போட்ட உடனே தந்தி டிவியில் நியூஸ் $4 பில்லியன் ஒப்பந்தம் போடப்பட்டுச்சு. எதுக்குன்னா தூத்துக்குடியில் ஒரு ஷிப்யார்ட் அமைக்கிறதுக்கு, ஷிப்யார்ட் பில்டிங் வந்து அமைக்கிறதுக்கு ஒரு ஒப்பந்தம் வந்து போட்டிருக்காங்க ஹுண்டாய் நிறுவனத்தோட அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ஏற்கனவே வர வேண்டியது ஆந்திராவுக்கு போச்சு. நான் அதான் என்னோட சேனலில் சொன்னது தான், ஒரு அமைச்சர் 2 மாநிலத்துக்கு வேலை செய்கிறாங்க. ஒரு அமைச்சர் தான் அவங்க, ஆனால் 2 மாநிலத்துக்கு வேலை செய்கிறாங்க. இப்போ தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய முதலீடுகள் எல்லாம் செதறுது. ஒரு தடவை ஆந்திராவுக்கு பக்கத்தில் கேரளாவுக்கு, இல்லைன்னா கடல் சார்ந்துன்னா நம்ம பாண்டிச்சேரி கூட போகுது, இல்லைன்னா அப்படிக்கே கர்நாடகாவுக்கு போகுதுன்னா சந்தேகம் வராது. எல்லாமே ஆந்திராவுக்கு போகுது. நம்ம அமைச்சரும் ஆந்திரா பூர்வீகம். அமைச்சர் கூட சுற்றிட்டு இருக்கிற எல்லாருமே ஆந்திரா தெலுங்கு பேசக்கூடிய, தமிழே தெரியாது, தமிழே சுத்தமாக தெரியாது, தெலுங்கு பேசக்கூடியவர்கள். அமைச்சர் கீர்த்தனா இங்கே அமைச்சரானவுடனே தெலுங்கு மாநிலத்தில் இருக்கக்கூடிய பல சேனல்கள் ஒரு தெலுங்கர் வந்து தமிழ்நாட்டினுடைய அமைச்சராக இருக்காங்கன்னு ஃபயர் விட்டு ஒரு பெரிய மெயின் ஸ்ட்ரீம் எல்லாம் ஒரு பெரிய டிபேட்லாம் நடக்குது. சந்திரபாபு நாயுடு பையனும் அங்கிருந்து வாழ்த்துலாம் சொல்லியிருந்தாரு அவங்களுக்கு. கரெக்டா. ஏற்கனவே தென்கொரியா நிறுவனமான ஹுவாசியுன்னு ஒரு நிறுவனம், அது அவங்க பேரு சரியா வாயில வரல, HWASEUNGன்னு ஒரு நிறுவனம். இந்த நிறுவனம் வந்து கரெக்டா ஆந்திர பிரதேசத்துக்கு போகுது. தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய நிறுவனம் ஆந்திர பிரதேசத்துக்கு போகுது. 1720 கோடி மதிப்பிலான இந்த திட்டம் அப்படியே தமிழ்நாட்டுக்கு வரவே அங்கே போகுது. அடுத்ததா ராயல் என்ஃபீல்டு. கிட்டத்தட்ட தமிழ்நாடே ஒரு பூர்வீகமாக இருந்துச்சு. அது தாய் வீடு மாதிரி 1955 இயங்கிட்டு இருந்தது. இன்னைக்கு கடையை சாத்திக்கிட்டு அப்படியே ஆந்திராவுக்கு போகிறாங்க. 2200 2500 கோடி அப்படியே அந்த பக்கம் போகுது. அப்புறம் ஆதித்யா பிர்லா, இந்த நிறுவனமும் அப்படியே தமிழ்நாட்டுக்கு வர வேண்டியது ஆந்திராவுக்கு போகுது. இதனுடைய மதிப்பு மட்டும் 586 கோடி மதிப்பிலான திட்டங்கள் எல்லாமே அப்படியே அங்கே போகுது. தெலுங்கானாவிலேருந்து ஒரு திட்டம் ஆந்திராவுக்கு போகுது நடுவில். இதுக்கு நடுவில் ப்ரீமியர் இன்ஜினியர்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு நிறுவனம், அதோட மதிப்பு ஒரு 1700. இதை பற்றி நம்ம விவாதிக்க வேணாம். இப்போ இவ்வளவு நிறுவனங்கள் வெளியில போயிருக்கு. இந்த நிறுவனங்கள்லாம் மதிப்புலாம் பார்த்தோம்னா கோடி கோடி கோடின்னு தானே படிக்கிறோம். அந்த கோடிக்கு பின்னாடி ஆயிரக்கணக்கான இளைஞர்களுடைய வேலை வாய்ப்புகள் இருக்கு. அதுக்குதான் இப்ப என்ன சொல்றாங்கன்னா, இப்போ ஹுண்டாய் மாதிரியான ஒரு பெரிய கம்பெனியோட ஒரு மேசிவான ப்ராஜெக்ட் கொண்டு வந்துட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அந்த ப்ராஜெக்ட் வந்து டிசம்பர் மாதமே அதுக்கான ஒப்பந்தம் போட்டாங்க. டிசம்பர் 2025 அதுக்கான இனிஷியல் ஒப்பந்தம் போடப்பட்டுடுச்சு. அதுக்கு பிறகு ஏப்ரல் மாதம் அதை ஒன்றிய அரசு அதை வந்து உறுதி பண்ணாங்க. இது வந்து ஒரு 3 தரப்பு ஒப்பந்தம். ஒன்றிய அரசு, தமிழ்நாடு, அந்த கொரியன் கம்பெனி 3 பேரும் சேர்ந்து ஹுண்டாயோட போட்ட ஒப்பந்தம். 3 பேரும் போட்டுக்கிட்ட ஒப்பந்தம் இது ஏப்ரலில் ஆக்சுவலாக கிட்டத்தட்ட நடைமுறைக்கு வந்துருச்சு. அதை வந்து சும்மா விசிட் பண்ண போயிட்டு வந்துட்டு இவங்களே போயிட்டு அந்த ஒப்பந்தத்தை ஈர்த்து வந்த மாதிரி வந்து அந்த ஃபோட்டோஸ்லாம் போட்டுட்டு இருக்காங்க. இந்த 2 நாள் முன்னாடி இபி திட்டத்தை வந்து இனிமே இபி பில்ல வந்து நீங்க போன்ல நீங்களே ஆன்லைன்லயே பே பண்ணிக்கலாம்னு விஜய் கொண்டு வந்தாருன்னு ஒரு ஃபேக் நியூஸ் ஒன்று பரவச்சு. அது ஒன்றும் இல்லை, ஆட்டோ பே ஆப்ஷன் கொண்டு வந்திருக்காங்க. இது ஒரு பெரிய சாதனை மாதிரி. இது ஏற்கனவே நடைமுறையில இருக்கு, ஆன்லைன்ல பே பண்றதெல்லாம். நீங்க வந்து அதை ஆட்டோவே கொண்டு வந்துட்டேன். அது ஒரு பெரிய திட்டம், அது ஒரு ஆப்ஷன். ஆப் யார் வேணாலும் கிரியேட் பண்ண முடியும். நீங்களே யூடியூப்ல போயிட்டு நான் இந்த மாதிரி சில ப்ராடக்ட்ஸ் எல்லாம் சேல்ஸ் பண்ற மாதிரி ஒரு ஆப்பை வந்து கிரியேட் பண்ண போறேன் அப்படின்னு நீங்களே போய் யூடியூப் பார்த்தீங்கன்னா நீங்களே ஒரு ஆப்பை கிரியேட் பண்ணலாம். அதுல வந்து நான் காசையும் வாங்க போறேன் அக்கௌண்ட் ஆட் பண்ணி அப்படின்னா அதுல ஒரு சின்ன ஆப்ஷன் ஆட்டோ பேன்னு ஒன்று இருக்கும், அதையும் நீங்க வாங்கலாம். இந்த மாதிரி ஒரு திட்டத்தை அந்த மாதிரிதான் வந்து இப்ப விசிட் பண்ணிட்டு வந்து ஏதோ இவங்களே அந்த மொத்த ஒப்பந்தத்தையும் போட்டு வந்த மாதிரி. இது ஒரு ஃபேக் நியூஸ். அடுத்த ஒரு ஃபேக் நியூஸ் என்னன்னா, எல்என்டி நிறுவனம் கேள்விப்பட்டீங்கல்ல, அதுக்கு வந்து தமிழ்நாடு ஃபேக்ட் செக் வந்து இது ஏற்கனவே இருக்கிறது, புதுசாலாம் இல்ல அப்படின்னு வந்து ரொம்ப வித்தியாசமா போட்டுருந்தாங்க. தமிழ்நாடு ஃபேக்ட் செக் தமிழ்நாடு ஃபேக்ட் செக் வந்த நிலைமை. ஐயா என் கார்த்திக் ஐயா எங்க இருக்கீங்க, எங்க இருக்கீங்க?
அந்த ஃபேக்ட் செக்குக்கு வந்து நிலைமை என்னன்னா, கடந்த கால ஆட்சியில திமுகவுக்கு எதிரா கீழே எவனாவது பாஜகக்காரன், அதிமுககாரன் இல்ல தாவேகா எவனாவது ஒருத்தர் ஃபேக் நியூஸ் பரப்புவான். அதை எடுத்து இவங்க பண்ணுவாங்க. இப்ப தாவேகா அரசுக்காக வேலை செய்யற ஃபேக் நியூஸ் சேக் வந்து என்னன்னா, தாவேகாவே பரப்புற ஃபேக் நியூஸ் சொல்ல வேண்டிய கட்டாயத்துக்கு தமிழ்நாடு ஃபேக்ட் செக் நவுந்திருக்கு. ஒரு துயரமான காலம். சரி, என்ன பண்றது? ஆக்சுவலா என்ன பண்ணாங்கன்னா, இந்த மாதிரி ப்ராஜெக்ட் வந்து 3 ப்ராஜெக்ட் சைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு போட்டாங்க. அப்போ இது 3மே ஏற்கனவே இருந்ததுனுடைய எக்ஸ்பேன்ஷன் தான். எல்என்டி வந்து அதோட எக்ஸ்பேன்ஷனு. இன்னொரு ப்ராஜெக்ட் அதுவும் ஏற்கனவே இருந்ததுனுடைய அந்த ஏஐ டேட்டா சென்டர் அதுவும் ஏற்கனவே இருந்ததுடைய எக்ஸ்பேன்ஷன் தான். இதுக்கு வந்து அது என்ன மாதிரி அவங்க போட்டிருந்தாங்கன்னா, இது எக்ஸ்பேன்ஷன் தான் நாங்க சொன்னமே தவிர புது திட்டம் நாங்க சொல்லவே இல்லை. புது திட்டம்னு தமிழ்நாடு அரசு சொன்னதாக சொல்வது ஃபேக் நியூஸ். சரி, பரப்புனது யாரு? தாவேகாக்காரன். சரி, இப்ப சொல்றது யாரு? தாவேகாவுக்கு எதிராக செய்திகள் பரவி கொண்டிருக்கிறது. பரப்புனது நான் இது நினைச்சு சரி, இன்னும் ஒரு பொண்ணெல்லாம் போடுது, கவர்மெண்ட் ஸ்கூலுக்குள்ளேயே கவர்மெண்ட் பஸ் வந்து போகுது மாணவர்களை இறக்குறதுக்கு. விஜய், நான் நீங்க உண்மையிலேயே கிரேட் அப்படின்னா, அடா பாவீங்களா, இவங்க எல்லாம் செய்தியே பார்க்காமலே விஜய் மூஞ்ச மட்டுமே பார்த்து பார்த்து வளர்ந்துருக்காங்களோ அப்படின்றது எனக்கு ரொம்ப கவலையா இருந்துச்சு. அடப்பாவி, இந்த திட்டம் எப்போ வந்து நடைமுறைக்கு வந்து எவ்வளோ பேர் பேசி எவ்வளோ சாதனையாச்சு, இவங்க என்ன இப்படி இருக்காங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஏற்கனவே வந்த திட்டத்தை எல்லாத்தையுமே நார்த் இந்தியன் பேஜஸ்ல கொண்டு போய், நான் புதல்வன் ஒரு திட்டத்தை விஜய் அறிமுகப்படுத்தினாரு, காலை உணவு திட்டத்தை விஜய் அறிமுகப்படுத்தினாரு, மகளிர் விடியல் பேருந்து திட்டத்தை விஜய் அறிமுகப்படுத்தினாரு, மாதம் 1000 ரூபா ஸ்கீமை 2000 தான் எக்ஸ்பெண்ட் பண்ண போறாரு, இப்படின்னு பல ஒரு நார்த் இந்தியன் இன்ஃப்ளூயன்சஸ் வச்சு நார்த் இந்தியா ஃபுல்லா பரப்பிட்டு இருக்காங்க. ஏற்கனவே இருக்க திட்டத்துக்கு இவர் தான் கொண்டு வந்தாருன்னு. அடுத்தது நம்ம அமைச்சர், தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் பர்வேஸ், அவர் வந்து ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு இன்ஸ்பெக்ஷன் போறாரு. நம்ம இங்கே நம்ம தாவேக ஆட்சியில மட்டும்தான் பார்த்தோம்னா எந்தெந்த துறை அமைச்சர்கள்லாம் அந்த துறை சார்ந்த இன்ஸ்பெக்ஷனை தவிர்த்து வேற எல்லா துறைக்கும் போறாங்க. அவங்க எந்த துறைக்கு அமைச்சரோ அந்த துறை சார்ந்த இன்ஸ்பெக்ஷன் போறதுக்கு பதிலாக மற்ற எல்லாத்துக்கும் இன்ஸ்பெக்ஷன் போறாங்க. எனக்கு தெரிஞ்ச வன்னியரசு ஒருத்தர் தான் அவர் துறை சார்ந்த இன்ஸ்பெக்ஷன் போயிட்டு இருக்காரு. அருண்ராஜ் மட்டும்தான் மருத்துவத்துறை அமைச்சர் இருந்துகிட்டு மருத்துவத்துறையில போவே இல்லை. ஆனா கீழே இருக்க வண்டு சிண்டுல இருந்து எம்எல்ஏல இருந்து தோத்தவன்ல இருந்து எல்லாரும் ஆஸ்பத்திரி ரைடு போகும்போது கேமராவோடய தான் போறது. ஆமா, அது ஒரு முக்கியமான பாயிண்ட். உள்ள போயிருவாங்க, அந்த உள்ள இருக்கிற அந்த அதிகாரி நிறைய எக்ஸ்பிளைன் பண்றாரு, டீடைல்டா எக்ஸ்பிளைன் பண்றாரு. இவரு அதெல்லாம் காதலே வாங்க, என்னென்ன மருந்து கொண்டு வந்தோம், என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறோம், இத்தனை டாக்டர்ஸ் என்னென்ன வேலை பாக்குறாங்கன்னு எக்ஸ்பிளைன் சுத்தி பாத்துக்கிறாரு. போட்டோ இப்ப சிஎம் போட்டோ வந்தா நோயாளிகள்லாம் வந்து அப்படியே கேன்சர் பேஷண்ட் அப்படியே வந்துருவாங்க. அப்படியே இங்க போட்டோ வச்சிங்க, நாங்க குணமடைஞ்சிட்டோம் அப்படின்னு எந்திரிச்சு வந்துருவாங்களா? எதை பேசணும்னு என்ன புரோட்டோகால் படி வைக்கணும்ல? புரோட்டோகால் அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது, வைக்கணும்லாம். இதுல பர்வேஸ் அவர் வந்து என்ன பண்ணிருக்காப்லன்னா, அவருடைய அமைச்சர் அறை இருக்கு இல்லையா, அந்த அலுவலகத்துல இவர் வந்து உள்ள போகும்போது சாதாரண சேர் இருந்திருக்கு. அதை எடுத்துட்டு ஒரு 35,000 ரூபா 40,000 ரூபா சேர்ல தான் நான் உட்காருவேன், இந்த சேர்ல எல்லாம் நான் உட்கார மாட்டேன், அதை எடுத்துருங்க அப்படின்னு எடுக்க சொல்லிட்டு எடுத்திருக்காரு. இருந்த அதிகாரிகள் எல்லாருக்குமே வழக்கமா தொழிலாளர் துறை அமைச்சரா இருக்க இவருக்கு வந்து இந்த கை கிளவுஸ், ஹெல்மெட்டு இப்படி கொடுக்குற விழா வந்து மாசம் மாசம் நடக்கும். அந்த விழாவே இனிமே எனக்கு வந்து கிராண்டா நடக்கணும், கொடுக்க போறாரு, வரப்போறாரு, வந்துட்டாரு, வந்துகிட்டே இருக்காரு, இன்னும் 10 நிமிஷம் வந்துட்டாரு, வா அப்படின்னு சொல்லி பிரம்மாண்டமா நடத்தணும் அப்படின்னு அதிகாரிகளுக்கு கட்டளை போட்டிருக்காரு. இப்ப என்ன பிரச்சனைனா, நீங்க எல்லாரும் இன்ஸ்பெக்ஷன் போறீங்க, இன்ஸ்பெக்ஷன் போறது பிரச்சனை இல்லை, மக்களுக்கு அது வழியா ஏதாவது நல்லது நடந்தா சரி. ஆனா எல்லாருமே என்ன பண்றாங்கன்னா, கையில ஒரு கேமரா, ஒரு காலர் மைக்கு மாட்டிக்கிட்டு போயிட்டு என்ன பண்றாங்கன்னா, பப்ளிக்ல அவங்கள நிக்க வச்சு, அவங்க ஒரு கவர்மெண்ட் சர்வெண்ட் அல்லது கவர்மெண்ட் எம்ப்ளாயி, அவங்கள வந்து பொதுமக்கள் முன்னிலையில வந்து ஒரு மாதிரி ஹியூமிலேட் பண்றாங்க, இல்லைன்னா ஹராஸ் பண்றாங்க. இது வந்து ரொம்ப மோசமான போக்கு. நீங்க ஒரு விஷயத்த போறீங்கன்னா அந்த விஷயம் தப்பா இல்லையான்னு கண்டுபிடிக்க போறீங்க, தப்புனா அதை எழுதி எடுத்துக்க போறீங்க, கம்ப்ளைண்ட் கொடுத்து சுகாதாரத்துறை கம்ப்ளைண்ட் கொடுத்தா சுகாதாரத்துறை நடவடிக்கை எடுக்க போகுது. இதுதான் நீங்க பண்ண வேண்டியது. அதை விட்டுட்டு எல்லாரையும் நிக்க வச்சுட்டு கூட்டமா நின்றுக்கிட்டு கேமரா வச்சுக்கிட்டு அவங்களுக்கு சவுண்ட் விட்டு அங்க இருக்க மக்கள் மத்தியில அசிங்கப்படுத்துறது போதாதுன்னு அதை வீடியோவை சோசியல் மீடியாவில் போட்டு விட்டு எல்லார் மத்தியிலையும் தமிழ்நாடு முழுக்க அவங்கள வந்து இதுல செஞ்சியில வந்து ஒரு தாவேகா வேட்பாளர் தோத்து போயிடுறாரு, ஜெயிச்சது பாமக. அவர் தோத்து போன கேண்டிடேட் வந்து ஒரு ஸ்கூலுக்குள்ள இன்ஸ்பெக்ஷன் போறாரு.
உள்ள போய் என்ன பண்றாருன்னா, நீங்க வந்து பாமக இங்க இருக்க எம்எல்ஏக்கெல்லாம் நீங்க வந்து எதுவும் சொல்லக்கூடாது. எதுவா இருந்தாலும் எங்கிட்ட சொல்லு. நாங்க தான் மாநில ஆளுங்கட்சி. பாமகலாம் ஒரு கட்சியே இல்ல அப்படின்னு அந்த தலைமை ஆசிரியர்கிட்ட தோத்த வேட்பாளர் போய் மிரட்டிக்கிட்டு இருக்காரு. அதையும் இவங்க வீடியோ எடுத்து பெருமையா பேசுறாங்க. அதையும் வீடியோ ஆஹா எப்படி ஒரு இது. அடுத்து நம்ம வழக்கம் போல நம்ம அமைச்சர் ஸ்ரீநாத் நோ கமெண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் இதுல, அதை பத்தி அப்புறம் பேசுவோம். அதுக்கப்புறம் வேற ஏதோ ஒன்று சொன்னாப்புல. இப்ப இன்னைக்கு ஒரு விஷயம் கேட்கும்போது மைக் அப்படி தள்ளி விட்டு என்கிட்ட கொடுத்தாலும் நான் நோ கமெண்ட்ஸ் சொல்லுவேன்னு தெரிஞ்சு அப்புறம் எதுக்கு மைக்க கொண்டு வரீங்க? எப்பதான் பேசுவாரு எனக்கு புரியல. எப்பதான் இவர் பேசுவாரு? பேசுறதுக்குன்னு ஒரு 4 டெம்ப்ளேட் வச்சிருக்காங்க. சிடிஆர் நீங்க டெய்லி பிரஸ் மீட்டை கொடுத்துருக்க சிடிஆர். முடிஞ்சா திமுக காரதான் எல்லாத்துக்கும் காரணம் சொல்லிக்கிட்டே இருங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாங்க போல. இப்ப நல்லா பேசக்கூடிய ஆளா வடிகட்டி ரொம்ப நாள் கிட்டத்தட்ட 1 மாசம் கழிச்சு நம்ம அருண்ராஜ் இறக்கியிருக்காங்க. ஆதவ ஒரிஜினா வந்து நான் சொன்ன மாதிரி சூப்பர் டீலக்ஸ் மாசத்துக்கு ஒரு வாட்டி வந்து பேசுவாரு. மீதி எல்லாம் ஃபயர் விட்டதுலேருந்து நம்ம பார்த்திபன் வந்து சைலண்டா ஓடிட்டாரு. எப்பா இவங்க என்ன இப்படி கேள்வி கேட்குறாங்க, நான் நினைச்சேன் சாஃப்டா கேட்பாங்கன்னு, முட்டுச்சு வாங்குவாங்கன்னு கேட்குறாங்கன்னு அவர் எஸ்கேப்பு. இப்போ எல்லாம் மாட்ட ஆரம்பிச்சாங்க. இவரெல்லாம் ரொம்ப தெளிவு. இவரு புசியானதுலாம் துளசி எங்கம்மான்னு கேட்டு போனவர் தான் புசியானது. அதோட ஆளுக்கு பாடு சைலண்ட். எம்மா ஆளை விடுக்கடா என்ன ஓட்டாரு. இப்ப அடுத்தது பார்த்தோம்னா நம்ம ஆதவ அர்ஜுனா ஒன்று சொன்னார் முன்னாடி, சில நாட்களுக்கு முன்னாடி. இந்த நிதின் கட்கரி பார்த்து நான் சில கோரிக்கைகள்லாம் வச்சேன். இந்த சாலை மேம்பாடு இது சம்மந்தமாலாம் வந்து நிதியை பற்றிலாம் நீங்கள் கவலையே படாதீங்க, ஃபுல் நிதி நீங்கள் கேட்குறது 100% உங்களுக்கு வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து என்ஷூர் பண்ணியிருக்கிறாரு. மத்திய அரசுக்கிட்ட எங்களுக்கு நிதி வாங்குறதுல எந்த பிரச்சனையுமே இல்லை அப்படின்னு சொன்னார். இப்போ செங்கோட்டையன் அவர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, பேரிடர் நிவாரண நிதி 1000 கோடி அப்படியே எங்களுக்கு கொடுத்துட்டாங்க மத்திய அரசு. எங்களுக்கு மத்திய அரசு கிட்டலாம் எங்களுக்கு நிதி வாங்குறதுலாம் ஒரு மேட்டரே கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. ஏன்னா அங்க நடக்கிற நாங்க கேள்வி கேட்க மாட்டோம். இது ஒரு பாஜக அரசாவே செயல்படுத்துவோம். இன்னைக்கு மோடி வந்து சிலிண்டர் மானிய விலையில 4 சிலிண்டர் இனிமே கொடுப்பேன்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு இப்போ வரைக்கும் விஜய்கிட்ட இருந்து எந்த கண்டன அறிக்கையோ எதிர்ப்போ வரல. நேத்து வந்து மும்மொழி கொள்கை அமல்படுத்த சொல்லி கல்வி அமைச்சருக்கு லெட்டர் வந்திருக்கு. கல்வி அமைச்சருக்கு கல்வித்துறை சார்ந்து ஒரு கடிதம் அனுப்பியிருக்காங்க ஒன்றிய அரசு. அதுக்கு எந்த இதுவும் வரல. இப்படி ஒன்றிய அரசு சம்பந்தமான 100 நாள் வேலை திட்டத்துக்கு இப்போ வரைக்கும் குறைச்சிருக்காங்க. எப்போ வரைக்கும் வாயை திறக்கல. அப்படியே அமைதியா இருக்காங்க. அதனால இது ஒரு பாஜக அரசாகவே இயங்குச்சு அப்படின்னா நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. சிபிஎஸ்இ முக்கியமா சிபிஎஸ்இ வினாத்தாள் மோசடி, நீட்டு பேப்பர் கசிவு, இப்படி முக்கியமான பல பிரச்சனைகள் எல்லாமே தமிழ்நாட்டில் வரும்போது எதை பத்தியுமே வாயை திறக்காம சைலண்டா இருந்த ஒரே அமைச்சர் நம்ம முதலமைச்சர். அதனால நீங்க இப்படியே இருந்தீங்கன்னா போதும், உங்களுக்கு தேவையான நிதி எடப்பாடி பழனிசாமி காலத்துல எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி கொடுப்போம், கவலையப்படாதீங்க. இன்னொரு பக்கம் இந்த பேரிடர் நிவாரண நிதி அப்படிங்கிறது வந்து ஃபினான்ஸ் கமிஷன் ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஃபிக்ஸ் பண்ணி இதை கண்டிப்பா கொடுத்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றிய அரசுக்கு கொடுத்துருக்கக்கூடிய கைட்லைன்ஸ். அந்த நிதியை அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு குறிப்பிட்ட இது ஒரு தவணைகள் 2 தவணை அந்த மாதிரி பிரித்து கொடுத்துருவாங்க, வருஷம் கொடுத்துருவாங்க. அப்படி வந்த நிதி தான் அது. இப்போ இவர் ஏதோ என்ன சொல்கிறாருன்னா, ஏதோ ஒரு பெரிய வெள்ளம் வந்த மாதிரியும் அந்த வெள்ளத்தில் சென்னை மாட்டிட்டு தவிக்கிற மாதிரியும் அதனால ஒரு 50,000-60,000 கோடி லாஸ் ஆன மாதிரியும் அதை நாங்கள் கேட்ட உடனே 50,000 கோடியை கொடுத்துட்டாங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. அது யூஸ்வலாக ஒவ்வொரு தவணையாக கொடுக்குற காசு, அதுலலாம் பிரச்சனை இல்லை. அதையும் சொல்ல வேண்டியது நம்ம நிதியமைச்சர். இவர் முன்னாள் நிதியமைச்சருங்கிற மறந்துட்டார் இதே பீரியட்ல. அவர் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காரு தெரியல, வெள்ளை அறிக்கை எழுதிட்டு இருக்காருன்னு தெரியல. கம் டு நம்ம ரமேஷ் திருப்பரங்குன்ற விவகாரத்துல கேள்வி எழுப்புறாங்க. அவர் ஒரு பதில் சொல்றாரு, நிர்வாக பிரச்சனைகளுக்கு மட்டும் என்கிட்ட சொல்லுங்க, ஆல்மோஸ்ட் இதுவும் நிர்வாக பிரச்சனை தான், மற்றதெல்லாம் நீங்க வந்து மேலிடம் வந்து எங்க தலைவர் விஜய் தான் முடிவு பண்ணுவாருன்னு சொல்லிட்டு எஸ்கேப் ஆயிடுறாரு. சிடிஆர் என்ன சொல்றாருன்னா, கடந்த ஆட்சியில என்ன ஸ்டாண்ட் எடுத்தாங்களோ அதே ஸ்டாண்டு தான் அப்படின்னு தெளிவா சொல்லலை. விளக்கை ஏத்த விடுவோமா ஏத்த விட மாட்டோமா அப்படிலாம் எதுவும் சொல்ல, கடந்த ஆட்சியில என்ன ஸ்டாண்டு அப்படின்றதான் சொல்றது. அப்பனா நாங்க ஸ்டாண்ட் எடுத்தோம், ஆனா அவங்க மீறி ஏத்திட்டாங்க. கோர்ட்டு சொல்லிடுச்சு, நாங்க என்ன பண்ண முடியும்? நாங்க வந்து ஏத்தக்கூடாதுன்னு தான் இருந்தோம். நாங்க வந்து வழக்கமா ஏத்துற இடத்துல தான் ஏத்துவோம், தர்கா பக்கத்துலாம் ஏத்தக்கூடாதுன்னு தான் இருந்தோம். கோர்ட் வந்து சொல்லிருச்சு, அதனால நாங்க ஏத்த வச்சுட்டோம் அப்படின்னு வரலாம். இந்த 2 அமைச்சர்களுடைய ஸ்டேட்மெண்ட்டை பார்க்கும்போது நமக்கு அதுதான் இருக்கு. ஆக்சுவலா அறநிலைத்துறை அமைச்சர் தான் அதுக்கு பதில் சொல்லக்கூடிய கடமைப்பட்டவர். ஏன்னா கோயில் நிர்வாகம் தான் அதை முடிவெடுக்கணும். கோர்ட் உத்தரவு போட்டாங்க,
கவர்மெண்ட்டும் கோயில் நிர்வாகமும் தான் முடிவெடுக்கணும். அப்போ கோயில் நிர்வாகம் யாருக்கு கீழே வருதுன்னா அறநிலைத்துறை கீழே வருது. அப்ப அவர் தான் அதுக்கான பதில் அவர்தான் சொல்லணும். சொல்லணும். திருப்பரங்குன்ற எம்எல்ஏவா இவங்க சொல்லக்கூடாது. திருப்பரங்குன்ற எம்எல்ஏ வந்து அங்க ஏதாவது இந்து முன்னணி பிரச்சனை பண்ணாங்கன்னா அதை தடுக்கிறதுக்காக இவங்க போகலாம். அவ்வளவுதான். ஆனா இப்ப இவர் புதுசா ஒண்ணு கொண்டு வந்திருக்காரு இபி இஷ்யூல, ஃபியூஸ் கேரியர் திருட்டு. இப்ப எனக்கு இங்கதான் ஒரு கேள்வி வருது. எல்லா ஊர்லயும் சொல்லி வச்ச மாதிரி ஃபியூஸ் கேரியர் திருடுறாங்களா? இப்ப திமுக பீரியட்ல ஃபீஸ் கேரியர் திருடுன்றதெல்லாம் எதுவுமே நடக்கல. நடந்துச்சுன்னா அப்பயும் கரண்ட் கட் ஆயிருக்கும். உங்க ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் திருட்டு நடக்குதுன்னா அப்போ உங்க ஆட்சி லட்சணத்துல திருடர்களுக்கு பயம் இல்ல. திமுக காரன் திருடு இருப்பாங்கல்ல. திமுக திருடு, திமுக காரன் திருடுறான்னா அதை தடுக்கிற அளவு கூட உங்களுக்கு திராணி இல்ல அப்படி வச்சுக்கோமா? ஒரு ஃபியூஸ் கேரியரை பாதுகாக்க முடியவில்லையா? நம்ம துண்டு ஃபியூஸ் கேரியரை பாதுகாக்க வக்குல தமிழ்நாட்டை எப்படி பாதுகாப்பீன்னு கேள்வி கேட்பாங்கல்ல. இப்ப இன்னொரு ஒரு கேள்வி வருது. ஃபீஸ் கேரியரை எவ்வளவுக்கு போகும்? அது முதல்ல இரும்பு கடையில வாங்கவே மாட்டான். அதை வாங்கி போய் அவன் என்ன செய்வான்? இல்ல, அவர் வந்து ஒரு சதியை தான் கட்டமைக்கிறார். ஃபியூஸ் கேரியர் திருட்டுங்கிறது மூலமா திட்டமிட்டு இந்த மின்வெட்டு வந்து உருவாக்கப்படுது. ஃபியூஸ் கேரியரை திருடிட்டு போய் மின்வெட்டு உருவாக்கி மக்களை கஷ்டத்துக்கு உள்ளாக்குறாங்க. அதுக்கு மக்கள் கோவப்பட்டாங்கன்னா தாவேக அரசின் மீது கெட்ட பேர். திருடுனதுல ரெண்டு பொடியனுங்க 2 பேர் மாட்டிருக்காங்க. அவங்க தொடர் திருட்டு வழக்குல ஈடுபடுறவங்க, தொடர்ந்து திருடுறவனுங்க. இன்னைக்கு இவங்க தான் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க சிசிடிவி வச்சு. இபிஏ அவங்களோட ட்விட்டர் அஃபீஷியல் பேஜ்ல அந்த வீடியோ வெளியிட்டாங்க. 2 பேரும் திருடிட்டு போறத. அவங்க அதை வச்சு திருடி ஏதோ வித்துட்டு இருக்காங்க போல எங்கேயோ. அவர் முதல்ல இருந்து என்ன பண்றாருன்னா ஒரு பொத்தாம்பொதுவான ஒரு சில விஷயங்களை சொல்லி ஒரு சதி விஷயத்தை கட்டமைக்கிறார். முதல்ல வந்து மின்வாரியத்துல கருப்பு ஆடுகள் இருக்காருன்னு சொன்னாரு. அப்ப மின்வாரிய ஊழியர்களை போய் தாக்குறதுக்கு போனாங்க மக்கள்லாம். அவங்க தான் நிறுத்துறாங்க போல கரண்ட்னு நினைச்சுக்கிட்டு. அடுத்தது வந்து என்ன பண்ணாருன்னா இந்த மாதிரி ஃபியூஸ் கேரியர் பிரச்சனைக்கு வந்தாரு. ஒவ்வொன்னா வந்து ஹார்ட் டிஸ்க் அதான் மறந்துடுச்சு, ஹார்ட் டிஸ்க் வந்து திருட்டு போறாங்க அப்படின்னாரு. ஒன்னொன்னா சதியை கட்டமைச்சுக்கிட்டே வர்றாரு. உண்மையான காரணத்தை மட்டும் கரூர் மாதிரி எழுத ஆரம்பிச்சிட்டாங்க. அது எப்படி திருவண்ணாமலையில நடக்கல, அதுல நடக்கல, இதுல நடக்கல, கரூர்ல மட்டும் நடக்குது, அது எப்படின்னாங்க. இப்ப இபியில மட்டும் எப்படி நடக்குது, வேற எதுல நடக்குது, எனக்கு புரியவே இல்லை. இப்ப உண்மையிலே சதி பண்ணணும் அப்படின்னா போக்குவரத்து துறையை ஒரு வச்சுக்கோ. அங்க திமுகவோட தொழிலாளர் அமைப்பு அதுல இருக்கு. எனக்கு கால் வலி, காலில் சுடுக்கு, கை இழுத்துக்குச்சு, வண்டி பஞ்சர்னு வண்டியை ஓட்டாமலே பழி வாங்கலாமே, ஈஸியா பண்ணலாமே. எல்லா துறையிலையும் பண்ணலாமே. யோ சதி பண்ணணும்னு நினைச்சா எதுல வேணாலும் பண்ணலாம். எதுக்கு இபில மட்டும் பண்ணணும்? எனக்கு தெரிஞ்சு பஸ் ஒரு 2 பஸ்ஸும் ஒரு இடத்துல அங்கங்க இருந்து எடுக்காம விட்டாலே முடிஞ்சு. எல்லாரும் வேலைக்கு போறதுல எல்லாம் பெரிய பிரச்சனையாக்கி விட்டுருவாங்க. இல்லைன்னா போற வழியில பாதி வழியில வண்டியை நிறுத்திட்டு நான் கை வலிக்கிடுச்சு நான் வரமாட்டேன் அப்படின்னு நின்ட்டாருன்னா என்ன செய்வாங்க? பார்த்திபன் தான் பிரஸ் மீட் கொடுக்கணும். பார்த்திபன் தான் வண்டி எடுத்து ஓட்டுவார். நான் ஓட்டுறேன் வாங்க அப்படின்னாரா? சதியில எங்க நடக்குது? உங்களுக்கு ஆட்சி நடத்த இது முடியலன்னா நீங்க ராஜினாமா பண்ணிட்டு போயிருங்க, ரிசைன் பண்ணிட்டு போயிருங்க. போய் நைட்டோட நைட்டா எல்லா பஸ்ஸையும் பஞ்சர் ஆக்கிட்டு வந்துடலாம். என்னது இது? சரி அதை விடுங்க. பொதுப்பணித்துறைன்னு வச்சுக்கோ. பொதுப்பணித்துறையில சதி பண்ணவே முடியாதா? இல்ல டாஸ்மாக்ல சதி பண்ணவே முடியாதா? இப்ப டாஸ்மாக்ல இப்போ வரைக்கும் 20 ரூபா வாங்கிக்கிட்டே இருக்காங்களே. நீங்க ஆர்டர் போட்டீங்க, எவன் வேணா எனக்கு ஆர்டரே போடலன்னு அந்த கடை ஊழியர் ஓப்பனா சொல்றான். அமைச்சரையாவது இதுவா எனக்கெல்லாம் அப்படிதான். நான் 20 ரூபா வாங்குவேன், முதல்ல 10 ரூபா வாங்கினா, இப்ப 20 ரூபா வாங்குறாங்க. எதுக்கடா 20 ரூபானா ஸ்டிக்கருக்கும் பாட்டிலுக்கும் 10 ரூபா வாங்குறோம், அப்ப 20 ரூபா வாங்குவோம், பாட்டில வேணா திரும்பி கொடுத்துட்டு போயிரு, அதுக்கு 10 ரூபா தான் திரும்ப தருவேன்றான். அப்ப இதுல யாரு சரி? திமுக காரன் சரியா? அடுத்து நம்ம அனந்த்ஜித் அவருக்கு சீட்டு தான் கொடுக்கல, ஏமாத்திட்டாங்க. ஸோ அவர் வந்து ஒரு பேட்டியில் பேசியிருக்கிறாரு, விஜய் வந்து பெரம்பூர் பக்கம் பெரம்பூருக்கு போகலன்ற மாதிரி கேட்குறாங்க அவங்க. பெரம்பூருக்கு போகலன்னு யார் சொன்னது? வந்து அவர் எப்பயுமே ஒரு பழக்கம் கொண்டுவார். என்னன்னா மாறு இடத்துல போயிட்டு எல்லாத்தையும் பார்த்துன்னு வருவார். எங்கே என்னென்ன பிரச்சனை இருக்குன்னு எல்லாமே அவருக்கு தெரியும். அவர் போயின்னு தாங்கிறார் மாறு இடத்தில். இந்த கந்தசாமின்னு ஒரு படம் வந்து தெரியுமா? சிபிஐ ஆஃபீஸராக இருப்பாப்புல பகல்ல. ராத்திரியில அவர் என்ன பண்ணுவாருன்னா வந்திருக்க இந்த மனுவெல்லாம் பார்ப்பாரு. கோவில் மரத்தில் கட்டின மனுவெல்லாம் படிச்சுட்டு சேவல் வேஷம் கட்டிக்கிட்டு கொக்குன்னு ஊருக்குள்ளே போய் சுற்றிக்கிட்டு வில்லனை அடித்து கொண்டு வருவார். அதே மாதிரி தான் இவரும் 4:30க்கெலாம் பேக்கப் பண்ணி முடிச்சுட்டு 4:30லேருந்து ஒரு 11 மணி வரைக்கும் ஒரு மேக்கப் எல்லாம் போட்டுக்கிட்டு திரும்ப 11 மணிக்கு மேலே கொக்குன்னு மனு, சட்டமன்றத்தில் வந்த மனுவெல்லாம் படிச்சுட்டு ஒவ்வொருத்தராக போய் சரி பண்ணிட்டு வருவார். கேட்குறவங்க கேனா இதே மாதிரி முதல்வர் படத்துல ஒரு சீன் வரும். அர்ஜுன் வந்து மாறு இடத்துல மனுஷா கோயிலாளவை பார்க்க போவாரு. குஞ்சாயி சார் சிஎம் வந்திருக்காரு.
அப்போ போகும்போது ஒரு மீசையை ஒண்ணு வச்சுக்கிட்டு கையில தலையில ஒரு தலைப்பா கட்டிட்டு போயிட்டு ஒரு அம்மா கிட்ட போய் பூ வாங்குவாரு. பூ வாங்கும்போது அம்மா ஜாதி மல்லி கொடுமா அப்படின்னுவாரு. எங்க ஐயா புகழேந்தி ஐயா முதலமைச்சர் ஆன உடனே இங்க ஜாதி எல்லாம் ஒளிஞ்சு போச்சு, ஜாதி மல்லிலாம் இல்ல, வெறும் மல்லிதான். சில்லறை இருக்காது கொடுக்க, சில்லறை இல்லையம்மா. சரி நான் வந்து உங்களை எப்படி நம்புறது, என்ன யாரும் தெரியல, ஐயா முதல்வர் ஐயா, உடனே மேல பணம் பறிக்கிறவன் அவன்கிட்ட போன் இருக்கும், பணம் படுவர் ஐயா முதல்வர் இங்க வந்திருக்காரு, உடனே தூக்குறோம், அவர் கொலை பண்றோம். நல்ல நல்ல கிரியேட்டிவ் சென்ஸ்ல அந்த எடுத்து மாதிரி வந்த உடனே ஜாதி எல்லாம் ஒழிஞ்சிச்சு அப்படிங்கிற மாதிரிதான் தமிழ்நாட்டோட சுச்சுவேஷன் போயிட்டு இருக்கு. ஜாதி மல்லியில கூட இனி ஜாதி இருக்காது, வெறும் மல்லி தான் இருக்கும் அப்படின்னு. அனந்தஜித் வந்து இஸ் வெரி டிஃப்ரெண்ட் கேரக்டர், நல்ல டிஃப்ரெண்டான கேரக்டர் உண்மையிலேயே. அவர் வந்து துப்பாக்கியை பிடிங்க சிவான்னு ஒரு சேனல்ல எடுத்ததுல ஃபேமஸ் ஆகி இன்னைக்கு எம்பி வரைக்கும் கொடுக்குறாங்களான்னு தெரியல, பட் கொடுத்தாங்கன்னா நல்லது, கொடுக்கட்டும்.